இங்கே சரவணன்றவர் அவங்க பொண்ணுக்கு நடந்ததை போலீஸில் சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாரு. ஆனால் அவங்க டாக்டர் சொன்னது அப்பதான் ஞாபகம் வருது. அதனால பயந்து திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறாரு. தென் பொண்ணை நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறாரு. ஒரு நாள் வேலைக்கு கிளம்பும் போது அவங்க பொண்ணே வெளியே வந்து என்ன பண்ணலான்னு கேட்கறாரு. இவருமே என்னாச்சுன்னு கேட்கறாரு. அப்பதான் இந்த பொண்ணு நான் டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டப்பான்னு சொல்றா. ஸோ போலீஸ் கிட்ட போலான்னு நினைச்சேன். ஆனால் அந்த டாக்டர் வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாமான்னு கேட்கறாரு. ஆனால் அங்கேயும் மனுஷங்களாம் இருப்பாங்கப்பா. இப்போ தப்பு பண்ணவனுக்கு என்னதான் பண்ணலாம், உனக்கு கோவமே வராதான்னு கேட்கறா. இவருமே அவனை கண்டுபிடிச்சி ஏன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் கோவம் வருது, இருந்தாலுமே நான் இருக்கும்போதே உன்னை இப்படி பண்றானுங்க, நான் இல்லனா நீ என்ன ஆகும் சொல்லிட்டு பயமா இருக்குன்னு சொல்றாரு. அப்பதான் இந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வராம ரொம்ப வலிக்குதுப்பா, ஆனா நீ கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு தான் தூங்காம நடிக்கிறப்பா, அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும்னு சொல்றா. சோ இவரும் அதுக்கு ஓகே சொல்றாரு. டாக்டர் 2 நாள்ல தான் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த 2 நாள்ல உனக்கு என்னெல்லாம் நடந்துன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. இந்த பொண்ணுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. தென் எங்க ஸ்கூல்ல ஒருத்தர் நிறைய டொனேஷன் கொடுத்தாங்க சொல்லிட்டு அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. அப்ப இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுவா, ட்ரெஸ் மாத்தலாம்னு சொல்லிட்டு அவரோட காரை தான் மாத்துவாங்க. இறங்கும் போது ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அதை கேட்டதுமே என்ன டைம் இருக்குன்னு கேட்கறாரு. அப்ப வாட்ச்மேன் வாட்ச் உடஞ்சிருக்கும். அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது 4:45 சொல்றாங்க. தென் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. அவங்களும் அதே டைம் தான் சொல்றாங்க. அதனால அவர் தான் முடிவு பண்றாங்க. தென் அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு இவங்க 2 பேருமே யாருக்கும் தெரியாம பிளான் போட்டு அவனை முடிச்சு விடுறாங்க.